வணக்கம், வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். அன்னீஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது காலிஃப்ளவர் பொரியல். இது ரொம்ப டேஸ்டியான பொரியல். எல்லா குழம்புக்கும் சூட் ஆகும். பருப்பு, சாம்பார், தயிர் அப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு டிஷ் இது. வாங்க எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பொரியல் ஃப்ரை பண்ணுறக்கு நம்ம இப்போ பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், ரெட் சில்லி பவுடர் இதையெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் இது கொஞ்சம் நிறையா தான் வேணும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கருகாப்பிலை தழை. இப்போ காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம மிளகு எடுத்து அரைச்ச மிளகு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறது இதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணலாம். இது மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வாட்டர் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் காலிஃப்ளவர் வேகட்டும். இப்போ நம்ம திறந்து வெந்திருக்குது பாருங்க. காலிஃப்ளவர் ரொம்ப வேக விட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு எடுத்து நம்ம அப்படியே ஓப்பன் ஃப்ளேமில் வச்சு அப்படியே இது ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குதுன்ட்டு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நன்றி, வணக்கம்.